திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கல்கட்டா ஆர்ஜி கேர் இஷ்யூ இருக்குல்ல, இது சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகளை தான் முழுக்க பார்க்க போகிறோம் இந்த ஷோவில். இந்த சந்தீப் கோஷ் இருக்காப்புல, இவரும் இந்த அபிஜித், இந்த 2 பேரும் தான் இப்போதைக்கு இந்த வழக்கில் மிக முக்கியமான பில்லர்ஸாக கருதப்பட்டு இருக்காங்க. சஞ்சய் ராய் விடுங்க, அவன் கேஸ் ஒரு பக்கம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2 பேரும் தான் கவரப்பை ஃபுல்லாக இறங்கி ஃபீல்டில் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ற மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி எவிடன்ஸை டேம்பர் பண்ணுற வரைக்கும் இவங்க தான் போயிருக்காங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சிபிஐ கோர்ட்லேயே முன் வச்சிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் இந்த கேஸ் நடந்துட்டு இல்லைங்க, கல்கட்டாவோட இந்த ஸ்பெஷல் சீல்டா இருக்குல்ல, அந்த சீல்டா கோர்ட்லேயும் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துச்சு. அப்போ சிபிஐ தரப்புலேருந்து ஒரு லாயர் ஆஜரானாப்புல அவர் என்ன சொன்னார், கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கான தடயம் கிடைக்கலன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாங்க பாருங்க, எங்க அது 150 கிராம்லாம் கிடையாதுங்க, அந்த பிரேதத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒயிட் ஃப்ளூயிட் அப்படின்றது. ஸோ அது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கான சாத்தியம் இங்கே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லிச்சு. இப்போ இந்த விஷயத்தை ஆமோதிச்சு தான் சிபிஐ அதிகாரிகளும் கோர்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜட்ஜி சொல்கிறது வேற, ஃபீல்டில் இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறது வேற. ஏன்னா இவங்க தான் ஃபுல்லாக ஃபீல்டு ஆக்சஸ் பண்ணுறவங்க, இந்த சிபிஐ அஃபீஷியல்ஸ். அதனால் இவங்களுக்கான கிரெடிபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கான தடயம் இல்லைன்ட்டு. ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் இப்போ நம்மளுக்கு உடஞ்சிருச்சா, ரைட்டு. சந்தீப் அண்ட் அபிஜித் இந்த 2 பேரோட ரிமாண்ட் இருக்குல்ல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்பில் அந்த லாயர் ஃபுல்லாக ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சுட்டே இருந்தாப்புல. தடய அழிப்பு விசாரணை இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் இந்த ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாதாங்க எங்களுக்கு உதவும். நீங்கள் இதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக எங்களால் பண்ண முடியாதுன்னு அவங்க தரப்பில் நியாயமான விஷயத்த சொன்னாங்க. இதுக்கப்புறம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, முரண்டு பிடிக்க முடியாதுல்ல, வர 20ஆம் தேதி வரைக்கும் இவங்களோட ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இதுக்கப்புறமும் உங்களோட ரிமாண்ட் இருக்குல்ல, இது அப்படியே கஸ்டடியாக கன்வெர்ட் ஆகும். சிபிஐ இவங்களை தனியாக எடுத்து விசாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் சந்தீப்பை விடுங்க, இப்போ சிக்கிரிக்கு அபிஜித் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட ஒரு கிடுக்கப்படி விசாரணை பெருசாக போகும். சிபிஐயோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணங்கள் இல்லாமலாம் இல்லை, இத்தனை காரணங்கள் இருக்குது. முதல்ல கால் ரெக்கார்டிங்ஸ். இந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த பொண்ணு கொல்லப்பட்ட நிகழ்வு, இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சந்தீப்பும் அபிஜித்தும் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த கால் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்த டேட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கேள்விகளாக அந்த 2 பேர்கிட்ட சிபிஐ அஃபிஷியல்ஸ் கேட்க போகிறாங்களாம். இதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷனை கேட்டிருக்காங்க. 2வதாக டிவிஆர் அண்ட் ஹார்ட் டிஸ்க்குங்க, முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நிறைய பேரை சமாளிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுப்பாங்க. ஓகேவா, கவர்மெண்ட்டை நம்ம எப்படியாவது ஏமாற்றணும், துஷ்பிரயோகம் பண்ணணும் அதிகாரத்தைன்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுப்பாங்க. இதை அவங்க என்ன பண்ணுவாங்க, மறக்கக்கூடாது யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தன்ற விஷயத்தன்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் நோட் பண்ணி வைக்கிறதோ இல்லை எங்கன்னா ஒரு விஷயத்தில் பெண்ணில் கிறுக்கி வைக்கிறதோ பண்ணுவாங்க. படித்தாலும் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இது போல் விஷயம் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கா இல்லையா, இதை ஃபுல்லாக தேடுற வேலையிலையும் சிபிஐ அஃபிஷியல் தீவிரமாக இருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்கை ரெக்கவர் பண்ணி அது சார்ந்த கேள்விகளையும் அந்த 2 பேருடையும் கேட்க போகிறாங்களாம். இதே ஹார்ட் டிஸ்க் சார்ந்த இன்னொரு கனெக்ட் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ். பொதுவாக ஹாஸ்பிட்டல் மாதிரி பெரிய பெரிய ஸ்தாபகங்களில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க. சில இடங்களில் சர்வரை வச்சு மெயின்டைன் பண்ணுற விஷயம்னு பார்த்துருப்போம். ஓவரால் அந்த ஃபங்க்ஷனல் சர்வரில் இந்த ஃபுட்டேஜை ஃபீட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது போல் சிசிடிவி கேமரா சார்ந்த ஃபுட்டேஜஸில் எந்தெந்த ஹார்ட் டிஸ்க்லாம் சேவ் ஆகிருக்கு, இந்த ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் வேறு எதனா இடம் இருக்கா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் கேதர் பண்ணி இதிலிருந்து ஒரு கேள்வியாக எடுத்து கேட்க போகிறாங்களாம். ஸோ இது வரைக்கும் நடந்த விசாரணை பேட்டர்ன் வேறு. இதுக்கப்புறம் முழுக்க டெக்னிக்கலாக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் அப்படின்றது பெருசாக போகுது. ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கான காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 பேரில் இவரை விடுங்க, இந்த அபிஜித் இருக்கால, இவன் வாயை திறந்தானா நிறையா பேர் வெளியே வரலாம். எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இவனுக்கு கிடைக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த 2 பேரில் இந்த நபரை காட்டில் இந்த நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாப்லையா. கோர்ட்டில் சிபிஐ சொல்லிட்டாங்க இதை. ஆக்சுவலாக கோர்ட் இப்போ ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா இது போல் சில விஷயங்களை கவனிப்பாங்க. விசாரணைக்கு ஒத்துழைச்சிங்களா, கரெக்டாக ஆஜரானீங்களா, சம்மன் வந்த பிற்பாடு இதெல்லாம் பார்ப்பாங்க.
ஆனால் கோர்ட்டில் சிபிஐ இதை வேறு சொல்லவே இவங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் ஹை ப்ரொஃபைல் கேஸ் வேறு, அவ்வளோ சீரை வெளியே விட்டுருவாங்களா? இன்னொரு பக்கம் இது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன தெரியுமா நடந்திருக்கு? சீல்டா பார் இருக்குல்ல, அதான் வழக்கறிஞர்களாக இருக்கிற அந்த சங்கம், இந்த சீல்டா பாரு இந்த நபர்களுக்கு பெயில் தராதிங்க, அப்படி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கோர்ட்டு மேலே இருக்க நம்பிக்கை என்னங்க ஆகுது அது இதுன்னு கோர்ட்டை ஃபேஸ் பண்ணி இந்த பாரில் இருக்க எல்லா லாயர்ஸும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கோர்ட் இவங்களை வெளியே விடாமல் இருக்கிறது நல்லது. வெளியெல்லாம் வந்தாங்கன்னா பப்ளிக்காக அடித்து சாவடிச்சிடும், அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இந்த நேரத்தில் விக்டிமோட ஃபாதருங்க, அதான் கொல்லப்பட்ட பெண்ணோட அப்பா, அவர் இந்த போராட்ட காலத்தில் இருக்கிற அத்தனை ஜூனியர் டாக்டர்ஸையும் சந்திச்சுட்டு பல விஷயங்கள் வரை பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ உங்கள்கிட்ட தொகுத்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடித்த பிற்பாடு மமதா அவர்கள் மேலே கோபம் கூட வரலாம். ஏன்னா அந்த அப்பா சொல்லியிருக்காரு, அன்னைக்கு மட்டும் இது நடந்திருந்தா என் பொண்ணு இப்போ உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்கிறாரு. எது நடந்திருந்தா அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். சிபிஐ இருக்காங்களே, அவங்களோட கடமையை கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்கள பற்றி எதுவுமே கருத்து இப்போ சொல்ல விரும்பலைன்னு அந்த அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு. இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்களே இந்த எல்லாருமே வெறும் ஜூனியர் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, என் குழந்தைங்க. நான் என் பொண்ணை இழந்துட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு இவ்வளோ குழந்தைங்க கிடச்சிருக்காங்க. உங்கள் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பெத்த அப்பாவா என் மனசு ஒரு காயம் இருக்குல்ல, என் பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை படிக்கிறப்ப என்னென்ன சித்திரவதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அதே வழி தான் இங்கே இவ்வளோ பேருக்கும் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் என் பொண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்க அந்த காயத்துக்கான ஒரே மருந்து குற்றவாளியோ இல்லை குற்றவாளிகளோ தண்டிக்கப்படணும். ஒருத்த மட்டும் என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்கான்ற விஷயம் ஊர்ஜிதப்படுத்தப்படுது அப்படின்னாலும், கவரப்புக்கு சில பேர் ட்ரை பண்ணியிருக்கானுங்களே, குற்றத்துக்கு பெருசாக உடந்தையாக இருந்திருக்கானுங்களே, அவனுங்கள கடைசி நபர் வரைக்கும் விட்டுறக்கூடாது, எல்லாரையும் தண்டிக்கணும். அப்படி தண்டிச்சா மட்டும்தான் உங்கள் காயத்துக்கும் மருந்து, என் காயத்துக்கும் மருந்துன்னு சொல்கிறாரு அந்த அப்பா. இதெல்லாம் ரைட்டு ப்ரோ, ஏதோ அன்னைக்கு இது நடந்திருந்தான்னு சொன்னீங்களே, அது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா அதான் மக்களுக்கு முக்கியமான விஷயமே. மமதா பானர்ஜி அவர்கள் இருக்காங்களே, அவரை டார்கெட் பண்ணி அந்த அப்பா பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, இந்த சந்தீப் மேலே 2021 நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கான். அந்த டைம்லேயே சிஎம் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க, இவர் வேறங்கடா மாற்றியிருந்தாங்க அப்படின்னா கூட என் பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான். ஏன்னா அந்த சஞ்சய் ராய்க்கும் சந்தீப்புக்கும் நெருக்கம் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. ஹாஸ்பிட்டலோட எல்லா மூளைக்கும் போகிற ஆக்சஸை சஞ்சய் ராய்க்கு கொடுத்ததே இந்த நபர் தலைமையில் இருக்க பர்சன்ஸ் தான். ஸோ இவர் அங்கே இல்லாமல் இருந்திருந்தாலே என் பொண்ணு காப்பாற்றப்பட்டுக்கலாம்னு அந்த அப்பா கதறாருங்க. ஸோ இதுக்காக கடைசியாக ப்ளேம் அவர் முன்வைக்கிறது சிஎம் மேலே தான். இதை நம்ம பெத்த அப்பா மனுஷன்லேருந்து பார்க்குறப்ப நியாயமான வார்த்தைகள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு புகார்களையும். இது போலாம் காரணங்கள் இருக்கிறதுனால தான். ஓகே, அந்த அப்பா முன் வச்ச குற்றச்சாட்டுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றதை நம்ம லைட்டாக கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ தாங்க இன்னொரு விஷயம் வெளியே வருது. சந்தீப்பே இன்னும் என்னென்ன லீலையா நீ பண்ணியிருக்கே அப்படின்ட்டு. ஆர்ஜிக்கரில் ஐசிசி, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. எப்போது 2021. இந்த கமிட்டியோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் தொந்தரவு சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக விசாரிப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு விசாரிப்பாங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே துறை ரீதியாக விசாரணை நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமான ஒரு பேனல் தான் இந்த ஐசிசி. ஓகேவா? இந்த வகையான கம்ப்ளைண்ட்ஸு. அப்புறம் இந்த டிஸ்கிரிமினேஷன் நிறைய எதாவது நடக்குதுன்னா, ஒர்க் பிளேஸில் நடக்குதுன்னா அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸு. இது எல்லாத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது இந்த ஐசிசி தான். இதுக்கு ஹெட் யார் தெரியுமா? ஒரு சீனியர் விமன் டாக்டர். சந்தீப் கிடையாது, ஒரு சீனியர் விமன் டாக்டர். ஏன்னா பெண்கள் சம்மந்தமாக நிறைய புகார்கள் வரும், அவங்க தான் பல பேரால் பாதிக்கப்பட்டிருப்பான்றனால தான் ஒரு ஹெட்டாகவே அங்கே ஒரு லேடி அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐசிசியில் மொத்தமாக 14 உறுப்பினர்கள். இதில் சந்தீப்பும் இருக்கா, அப்படி அவரோட மனைவி சங்கீதா இருக்காங்களே, அவங்களும் இருக்காங்க. சந்தீப்போட குட் புக் இருக்குல்ல, அதாவது நமக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குறவங்க, நமக்கு பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த குட் புக்கில் இருக்கவங்க. அந்த குட் புக்கில் இல்லாதவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு எதிராக அடிக்கடி நோட்டீஸ் விட்டுருக்காப்லையா யார்? சந்தீப். அவங்க செய்யாத தவறுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் விட்டு விளக்கம் கேட்குறது. இப்போ நீங்கள் செய்யாத தவறுங்க, ஒரு 3 முறை நோட்டீஸை விட்டுட்டே இருந்து உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டே இருக்காங்க. நீங்கள் வேலையை விட்டு ஒரு முறையை வந்து விளக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க. 4வது முறையாக நோட்டீஸ் ஒன்று வருது, கடுப்பாவீங்களே, என்னையா வேலை இது, தூக்கி போட்டு போவீங்களே. இந்த மனுஷன் அதெல்லாம் பண்ணியிருக்காப்லையா. இது போல் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, பிடிக்காத ஆளுங்களை பாலிடிக்ஸ் பண்ணி வெளியே துரத்தி விடுறது. இன்னொரு பக்கம் பொய்யான பாலியல் குற்றச்சாட்டுகளையும் புகார்களாக பதிவு பண்ண வச்சுருக்காராம். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணக்கூடாதோ பயப்புள்ள எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கான். சந்தீப்போட லீல இருக்குல்ல, இதெல்லாம் இதை அப்போவே வெட்ட வெளிச்சமாக இருக்கான். ஆனால் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுக்கலையாங்க. ஏன்னா இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அதிகமாக இருந்ததுனாலேயே அவங்க பெருசாக இந்த விஷயத்தை கேர் பண்ணல.
இவரை எதிர்க்க யாருமே அங்கே ரெடியாக இல்லைன்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த விக்டிமோட அப்பா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே இவர் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு, அப்பயே ஆக்ஷன் எடுத்துருக்கலான்னு. அது எந்த அளவுக்கு நியாயமான வார்த்தைகள்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள சிஜேஐ அவர்கள் இந்த கேஸ் சார்ந்த ஹியரிங் அப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, வச்சு செஞ்சுருக்காருங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை. எல்லாத்தையுமே சொல்கிறேன். சிஜேஐ சந்திரசூட் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காப்புல, ஆர்ஜிக்கரில் எதுக்காக கான்ட்ராக்டுவல் ஸ்டாஃபை அவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்க, எனக்கு புரியல. போலீஸ்காரங்க எங்கே போனாங்க? அவங்க தானே செக்யூரிட்டி அங்கே இருக்கணும் ஃபுல்லாக டியூட்டியில், எங்கே போனாங்க? பாதுகாப்பு பணியில் யார் தான் இருந்தா? ஏன்னா வர்றவங்க போகிறலாம் உள்ள எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுறான்னா அங்கே யார் எல்லாரும் தடுத்து நிறுத்துறது? இந்த சஞ்சய் ராயே சொன்னானே, நான் அந்த செமினார் ஹாலுக்கு போனேன், அங்கே யாருமே காவலர்கள்லாம் கிடையாது, நான் பாட்டுன்னு எல்லா இடத்துக்கும் போனேன்ட்டு. அவன் சொன்னது உண்மைதான். இதோ சிஜேஐயே இவ்வளோ கடுப்பாக எதை தான் கேட்குறாரு. சஞ்சய் கூட ஒரு சிவிக் வாலண்டியர் தானே, ஆனால் அவனுக்கு எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ணுற அந்த ஒரு அதிகாரத்தை யார் அவனுக்கு கொடுத்தது அப்படின்றாரு. சிஜேஐ இப்படி கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காரா? இடையில மிஸ்டர் கபில் சிபல் இருக்கார்ல, அவர் தான் வெஸ்ட் பெங்கால் அரசை டிஃபெண்ட் பண்ணி இந்த கேஸில் வாதாடிக்கிட்டு இருக்காரு. அவர் உள்ள வந்து இல்லை சார், அது வந்து அப்படி போலீஸுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக தேவைப்படுது ஃபோர்ஸ், அதனால தான் இவங்கள மாரி ஆட்கள்லாம் ட்ரெயின் பண்ணி உள்ள அனுப்புறாங்க அதுன்னு அவர் சொல்லவே, ஒரு இடத்துல கடுப்பான சிஜேஐ, மிஸ்டர் சிபல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நல்லா தெரியும். வாலண்டியர் ஃபோர்ஸில் இருந்து வந்தவன் தானே சஞ்சய். இந்த கான்ட்ராக்டுவல் பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை நாள் பயிற்சி கொடுக்குறாங்க? 7 நாட்கள், ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க, இது போல் நான் அந்த சேவை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. வர்றவங்க அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கணும் அறிவு, எங்கெங்கே நம்ம போனோம் எங்கெங்கே போகக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி இல்லை, அவங்க எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா பெண் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வேறு யார் தான் பாதுகாப்பு தர்றது? ஏன்னா சிவிக் வாலண்டியர் ஒருத்தர் சஞ்சய் ராயன்றது சிக்கனால தான் இந்த கான்ட்ராக்டுவல் பீப்புள் சார்ந்து சுப்ரீம் கோர்ட்டோட கவனம் இப்படி திரும்ப இருக்கு. இது எல்லாமே பேசிக்கிட்டு இருந்த சிஜேஐ எங்கே திரும்ப வந்து நிற்கிறாரு, ஆர்ஜிக்கருக்கு மேற்கு வங்க அரசு ஒழுங்காக பாதுகாப்பு தரலைன்னு சொல்கிறாருங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்து சிஜேஐயே இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறாரு. 36 மணி நேரங்கள் டியூட்டி பார்க்குற நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுலேயும் அதில் பெண் டாக்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்த லட்சணம் தான் இதுன்னு அந்த மனுஷன் பயங்கரமாக பேசியிருக்காரு. அதுவும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பாருங்க டைமு, இதுக்கு என்னத்தை நீங்கள் விளக்கம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சிஜேஐ பயங்கரமாக மூஞ்சி காமிச்சாருங்க. இந்த வெஸ்ட் பெங்காலை டிஃபெண்ட் பண்ணி வாதாட்டு இருந்தார்ல, அவர் பக்கம் திரும்பி இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. +2 முடிச்சுட்டு மருத்துவம் படிக்கிறதுக்காக எல்லா மாணவிகளும் வராங்க. அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அவங்க இங்கேயே தான் படிக்க போகிறாங்க. ஸோ நாம் டீல் பண்ணுறது 18 வயசு பெண்கள் ஆரம்பித்து 23 வயது இளம் பெண்கள் வரைக்கும். அவங்க பாதிக்கப்படுற வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அவங்க தான் இங்கே வல்னரபிள். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்க, அவங்க சார்ந்து என்ன வேணாலும் ஃப்யூச்சரில் நடக்கலாம் அவங்களுக்கு எதிராக. அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பை நாம தானே தரணும். அவங்கள கேட்டு இதெல்லாம் வாங்கிப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டே பேசினாருங்க. மேற்கு வங்கத்தில் ஒட்டு மொத்தமாக 45 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இனிமே அந்த எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் ரெகுலர் காப்ஸ் மஸ்ட் டியூட்டியில் இருக்கணும். காக்கி ட்ரெஸ்ஸை இனிமே நான் அங்கே பார்க்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காரு. கல்கத்தா கேஸில் இப்போ வரைக்கும் நடந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம்னா இதுதான். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாற்றம் இந்தியாவில் இருக்க எல்லா மெடிக்கல் காலேஜஸ் சார்ந்து வந்தாலும் நல்ல விஷயமா இருக்கும். பாப்பா வருமான்ட்டு செம்ம நியாயமாக பேசியிருக்காருங்க சந்திரசூட் அவர்கள். வழக்கம் போல் எல்லா கேஸில் அவரோட பேச்சை நம்ம கவனிப்போல் இந்த கேஸில் ஒரு படி மேலவே சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். 2 நாளுக்கு பிற்பாடு தான் இந்த பெலாங்கிங்ஸ் இருக்குல்ல, அதாவது சஞ்சய் ராய் பயன்படுத்திய பொருட்களாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கொல்லப்பட்ட பெண் இருக்காங்களே அவங்க சார்ந்த உடைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கல்கத்தா போலீஸ் கொலை நடந்த 2 நாட்களுக்கு பிற்பாடு தான் சீஸ் பண்ணியிருக்காங்களே. எதுக்கு இவ்வளோ தாமதம்? ஏதோ ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு, அதனால் சிபிஐ கிட்ட இதை காமிச்சு தான் ஆகணுன்றதுனாலேயே சீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஏன்னா இதை வேறு யாரும் சொல்லலை, சிபிஐயே கோர்ட்டில் சொல்லியிருக்கு. இப்போ போலீஸ் இப்படி மெத்தனமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்காக இப்படி அவங்க செயல்பட்டுருக்கணும்? இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.